வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். நேபாளத்திலிருந்து நாடு கடத்தப்பட்ட இஷாரா குழு. இலங்கையில் மின்சார வாகனங்களை வாங்க தயங்கும் மக்கள் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட மனுஷ நாணயக்கார. வடக்கில் அர்ச்சுனாவை கண்டு பதறும் அரசு அதிகாரிகள் அதிர்ச்சி அளிக்கும் பின்னணி. செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் 2 கோடி ரூபாய் நிதிக்கு அனுமதி. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கை நீதிமன்ற வளாகத்துக்குள் பாதாள உலக தலைவர் சஞ்சீவகுமார் சமரத்ன கொலை செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு 6 பேரை நேபாள அரசாங்கம் இலங்கைக்கு நாடு கடத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கனேமுள்ள கொலையில் தொடர்புடைய 6 குற்றவாளிகளும் நேபாள காவல்துறையுடன் இணைந்து நடத்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கையில் காத்மண்டுவில் கைது செய்யப்பட்ட பிறகு அவர்கள் காத்மண்டு மற்றும் பக்தபூரில் உள்ள தங்குமிடங்களில் வசித்து வந்தது தெரியவந்துள்ளது. இலங்கை மினுவாங்குடையைச் சேர்ந்த இசாரா சிவந்தி, ஜீவதாசன் கனகராசா, தக்ஷி நந்தகுமார், தினேஷ் யமந்தடி சில்வா, கன்னடி பஸ்திம்பிள்ளை மற்றும் தினேஷ் நிஷாந்தகுமார் விக்ரம் ஆராய்ச்சியே ஆகியோரே கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச குற்றவியல் காவல் அமைப்பு இசாரா சிவந்திக்கு எதிராக ஒரு சிவப்பு அறிவிப்பையும் பிறப்பித்தது. இன்டர்போல் உறுப்பு நாடுகள் சிவப்பு அறிவிப்புகள் வழங்கப்பட்ட நபர்களை தேடி அவர்கள் தங்கள் நாடுகளில் இருக்கின்றார்களா என்பதை கண்டறிகின்றன. சில நேரங்களில் சிவப்பு அறிவிப்பை வெளியிடும் அந்நாட்டு தூதரகம் கூட இதில் ஆர்வம் காட்டுகிறது. இதன்படி காத்மண்டுவில் உள்ள இலங்கை தூதரகமும் இந்த சம்பவத்தில் ஆர்வம் காட்டியதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கைது செய்யப்பட்ட அனைவரும் இலங்கையின் குண்டர் கும்பலும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான கெகல்பத்ர பத்மிவின் குழுவைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. இலங்கை சுங்கத்துறையால் 1000க்கும் மேற்பட்ட மின்சார வாகனங்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதால் சந்தையில் நம்பிக்கையற்ற தன்மை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது ஏற்கனவே மின்சார வாகனங்களில் முதலீடு செய்துள்ள நுகர்வோருக்கு சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மின்சார வாகன உரிமையாளர் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் பீலக்க பிடகம் போல தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற உலக சந்திப்பில் உரையாற்றும் போது அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். உற்பத்தியாளர் சான்றிதழ்களை சுங்கத்துறை ஏற்க மறுத்ததாலும் மோட்டார் சக்தியை சரிபார்க்க சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வக வசதிகள் இல்லாததாலும் நுகர்வோர் நம்பிக்கை இழந்துள்ளதாகவும் வலியுறுத்தியுள்ளார். எனவே தடுத்து வைக்கப்பட்டுள்ள வாகனங்களின் மோட்டார் சக்தியை உறுதிப்படுத்த சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகங்களிலிருந்து உடனடியாக சோதனைகளை பெறுமாறும் மின்சார வாகன உரிமையாளர்கள் சங்கம் இலங்கை சுங்கத்துறையை வலியுறுத்தியுள்ளது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்காக அழைத்து வரப்பட்டுள்ளார். முன்னாள் தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார சற்று முன்னர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இஸ்ரேலில் விவசாய வேலைகளுக்கு இலங்கை தொழிலாளர்களை அனுப்புவதில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க என்ற லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்தில் முன்னிலையான போது அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த விடயத்தை களத்தில் இருக்கும் எமது செய்தியாளரும் உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மனுஷ நாணயக்காரவின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி நேற்று கொழும்பு தலைமை நீதவான் முன்னிலையில் தனது கட்சிக்காரர் இன்று கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு சென்று வாக்குமூலம் அளிப்பார் என்று தெரிவித்திருந்தார். அதற்கமைய வாக்குமூலம் அளிப்பதற்காக மனுஷ நாணயக்கார இன்று முன்னிலையாகியுள்ளார். இதேவேளை முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் மீது லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேவைக்கு அதிகமாக யாழ்ப்பாணத்துக்கு நிதியை அனுப்புவதாக விவசாய திணைக்களத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்துக்காக விவசாய தேவைகளுக்காக கடந்த அரசாங்கங்களில் 150 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படுவது வழக்கம் என தெரிவித்தார் அவர். இருப்பினும் இந்த வருடம் இதில் சுமார் 4 மடங்கு அதிகமான தொகை வடக்குக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அந்த தொகையில் தேவையான பணிகளை செய்து முடிக்காமல் பெருமளவிலான தொகை மத்திய அரசாங்கத்திலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனை நினைத்து அரசு அதிகாரிகள் பயப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
தமிழர் தரப்பில் காலம் காலமாய் அரசியல் செய்து வரும் அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கையில் ஒரு தனி மனிதனை பார்த்து அரசு அதிகாரிகள் பயப்படுவது அங்கு இருக்கும் மற்ற தமிழ் தலைமைகள் மீது பாரிய கேள்வியை எழுப்பியுள்ளது. இலங்கையின் இரண்டாவது பெரிய புதைகுழியான செம்மணி மனித புதைகுழியில் மேலும் 2 மாத அகழ்வாய்வு பணிகளுக்காக கோரப்பட்ட சுமார் 2 மில்லியன் ரூபாய் நிதியை நீதி அமைச்சு வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிதி கிடைத்தாலும் தற்போது யாழ்ப்பாணம் செம்மணி செந்துபாத்து இந்தமையான மனித புதைகுழி பிரதேசத்தில் பெய்து வரும் மழை காரணமாக அடுத்த கட்ட அகழ்வாய்வு பணிகளை ஆரம்பிப்பது சாத்தியமில்லை என அகழ்வாய்வு நிபுணர்கள் கூறுகின்றனர். செம்மணி செந்துபாத்தி மனித புதைகுழியிலிருந்து இதுவரை மீட்கப்பட்ட பிற பொருட்களில் குழந்தையின் பால் போத்தல், பொம்மை, சிறுவர் காலணிகள் மற்றும் பாடசாலை பை ஆகியவை அடங்கும். இலங்கையில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய மனித புதைகுழி மன்னார் சதொச மனித புதைகுழியாகும். அங்கு 28 சிறுவர்கள் உட்பட 376 மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து மக்களின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.